ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தர்பூசணி தோட்டத்தில் தான் இருக்கோம். பாருங்கள், தண்ணி பாய்ச்சிட்ருக்குறாங்க. வெயில் இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்றதுனால செடியெல்லாம் அந்த பாருங்கள் அப்படியே காஞ்சி கருகி உக்காந்துருச்சு. இப்போ தண்ணி பாய்ச்சி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ரொம்பவே எல்லாம் கருகிடுச்சு வெயில் தாங்காமல். பழம் ஃபுல்லாகவே இப்படி மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கொடி உக்காரவும் பழம் மேலே வந்துருச்சு. நமக்கு காய் பறிக்கிற நாள் வந்துருச்சு. இந்த பாருங்கள், இன்றைக்கி 71 நாள் ஆயிடுச்சு. வியாபாரிகிட்ட கூப்பிட்டு பேசணும். 70 நாள் ஆயிடுச்சு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்னென்னா நேற்று வந்து பார்த்துட்டு அந்த முன்னாடி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சினதே இல்லை, தண்ணி ஈரமே இல்லை உங்களுக்கு சுத்தமாக. காய் விழுட்டே இருக்காது, ரொம்ப சின்ன காயாக இருக்குது. ஒரு 3 நாள் தொடர்ந்து தண்ணி பாய்ச்சுங்க. தண்ணி பாய்ச்சினிங்கன்னா 4ஆம் நாள் நம்ம காய் ஒடிக்கலாம். 5 கிலோவுக்கு மேலே உங்களுக்கு காயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்த காய்ங்க. கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த காய் வெள்ளையாயிடுச்சு. இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதோ இப்படி இருக்குது பாருங்கள். இந்த காயெல்லாம் எடுப்பாங்களா என்ன அப்படின்றதே தெரில. இந்த தர்பூசணியே போட்டாலே பெரிய தலைவலி பிரச்சனை தான் பாருங்கள். எவ்வளோ வேணான்னு சொல்லி பார்த்தேன், கேட்கல. ரேட்டுமே இறங்கிட்டு தான் இருக்குது. என்ன ஆகுமோ, இன்னொரு 2 நாள் அதிகபட்சம் தண்ணி பாய்ச்சிட்டு அவ்வளோதான். வந்தது வரட்டும்னு சொல்லிவிட்டு காயை பறிச்சிட சொல்ல வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.